பகலையும் படிச்சாரு. இரண்டாம் நாள் வந்து நீரிலிருந்து மேகத்தை பிரிச்சாரு, படிச்சாரு. மூணாவது நாள் வந்து பூமியை படிச்சாரு. நாலாவது நாள் வந்து சூரியனும் நிலாவும் நட்சத்திரங்களையும் படிச்சாரு. ஐந்தாம் நாள் வந்து நீரில் வாழக்கூடிய ஜந்துக்களும் வானத்தில் கட்டக்கூடிய பறவைகளும் படிச்சார். ஆறாம் நாள் வந்து மிருகங்களையும் மனிதர்களையும் படித்தார். ஏழாம் நாள் வந்து ஓய்ந்திருந்தார். கேர்ள்ஸ் பக்கத்துல ஒருத்தங்கள கூப்பிட போறேன். நவீனா கரெக்டா தெரியுமா? ஏழு சொல்ல முடியுமா? சரி வாங்க முன்னாடி. பாய்ஸ் ரெடியா இரு. யாராலையும் கூப்பிடுவேன் பெரிய பிள்ளைங்கள. தண்ணியை பிரிச்சாரு. மூணாவது நாள் வந்து பூமியை படிச்சாரு. நாலாவது நாள் வந்து சூரியன் நிலா நட்சத்திரம் படிச்சாரு. ஐந்தாம் நாள் வந்து இது தண்ணீர வாழ ஜந்துக்கள் அப்புறமா பறவைகளை படிச்சாரு. ஆறாம் நாள் வந்து மனிதர்கள் அப்புறமா விலங்குகள் படிச்சாரு. ஏழாம் நாள் வந்து ஓய்வு எடுத்தார். பெரிய பிள்ளைங்கள்ல இப்ப நான் கூப்பிடுறவங்க முன்னாடி வரணும். சரியா? ஓகே. அதாவது 3 பேரையும் சொல்றத வச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க் போட போறேன் இப்ப 3 பேருக்கு. சரியா? நெக்ஸ்ட் திருப்பதி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து இருட்டு பகல் படித்தார். ரெண்டாம் நாள் வந்து வானத்தையும் தண்ணியும் படித்தார். மூன்றாம் நாள் வந்து பூமியை படித்தார். நாலாவது நாள் வந்து சூரியன் நிலா நட்சத்திரம் படித்தார். ஐந்தாவது நாள் வந்து தண்ணியில் வாழும் ஜந்துக்கள் பறவைகள். ஆறாம் நாள் வந்து மனிதன் மற்றும் விலங்கு. ஏழாம் நாள் வந்து ஓய்வெடுத்தார். கிளாப் பண்ணுங்கப்பா. கிளாப் பண்ணுங்க. மெடல் வந்து முதல் நாள் வந்து இருட்டியும் பகலையும் படிச்சாரு. இரண்டாம் நாள் வந்து நீரிலிருந்து மேகத்தை பிரிச்சாரு, படிச்சாரு. மூணாவது நாள் வந்து பூமியை படிச்சாரு. நாலாவது நாள் வந்து சூரியனும் நிலாவும் நட்சத்திரங்களையும் படிச்சாரு. ஐந்தாம் நாள் வந்து நீரில் வாழக்கூடிய ஜந்துக்களும் வானத்தில் கட்டக்கூடிய பறவைகளும் படிச்சார். ஆறாம் நாள் வந்து
செகண்ட் செகண்ட் ரெண்டாவது ஆ கேர்ள்ஸ் பக்கம் இருந்து ஒருத்தங்கள கூப்பிட போறேன். நவீனா கரெக்டா தெரியுமா? எழுத சொல்ல முடியுமா? சரி வாங்க முன்னாடி. பாய்ஸ் ரெடி ஆயிரு. யாராலையும் கூப்பிடுவேன் பெரிய பிள்ளைங்கள. படிச்சாரு. ரெண்டாவது நாள் வந்து மேகத்துல இருந்து தண்ணிய பிரிச்சாரு. மூணாவது நாள் வந்து பூமியை படிச்சாரு. நாலாவது நாள் வந்து சூரியன் நிலா நட்சத்திரம் படிச்சாரு. ஐந்தாம் நாள் வந்து இது தண்ணீர வாழும் ஜந்துக்கள் அப்புறமா பறவைகளை படிச்சாரு. ஆறாம் நாள் வந்து மனிதர்கள் அப்புறமா விலங்குகள் படிச்சாரு. ஏழாம் நாள் வந்து ஓய்வு எடுத்தார். ஓகே அப்படியே சின்ன பசங்க சொல்ல மாட்டாங்க. வெயிட். பெரிய பிள்ளைங்கள்ல இப்ப நான் கூப்பிடுறவங்க முன்னாடி வரணும். சரியா? ஓகே. அதாவது 3 பேரையும் சொல்றத வச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க் போட போறேன் இப்ப 3 பேருக்கு. சரியா? நெக்ஸ்ட் திருப்பதி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து இருட்டு பகல் படைத்தார். ரெண்டாம் நாள் வந்து வானத்தையும் தண்ணியும் படைத்தார். மூன்றாம் நாள் வந்து பூமியை படைத்தார். நாலாவது நாள் வந்து சூரியன் நிலா நட்சத்திரம் படைத்தார். ஐந்தாவது நாள் வந்து தண்ணியில் வாழும் ஜந்துக்கள் பறவைகள். ஆறாம் நாள் வந்து மனிதன் மற்றும் விலங்கு. ஏழாம் நாள் வந்து ஓய்வு எடுத்தார். திருப்பதி செகண்ட், நவீனா தேர்ட். செகண்ட் தேர்ட் கிளாப் பண்ணுங்கப்பா.